Hi friends, welcome to Ma Stories. என்னுடைய ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடைமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அடைமழையில் ஒரு நரி நனைஞ்சிக்கிட்டு ஆற்றங்கரையோரமாக போயிட்டு இருக்கு. அதை வலையில் இருக்க ஒரு நண்டு பார்க்குது. உடனே அந்த நண்டு ரொம்ப நல்லெண்ணத்தோடு, என்ன நிறையாரு ஏன் மழையில் நனைஞ்சு போயிட்டு இருக்கீங்க, இந்த மரத்தடியில் கொஞ்சம் நின்றுட்டு போங்க, மழை நின்ன பிறகு அப்படின்னு சொல்லுது. உடனே நிறைய சரி நண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில் நின்று தன்னோட உடம்ப உதறிட்டு நிறைய நண்டுட்ட பேச்சு கொடுக்குது. நீங்கள் நல்லெண்ணம் கருதி என்னை அழைச்சனால நீங்கள் என்னிலேருந்து எனக்கு நண்பர் ஆயிட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன இருக்கு, இது ஒரு சின்ன உதவி தானே அப்படின்னு நண்டும் சொல்லுது. மழை நின்றுது, சரி நான் போயிட்டு வரேன் நண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு. நரி வீட்டில் போய் தன்னோட பையனான குட்டி நரிக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ ரொம்ப நாளாக நண்டு கறி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டில்ல, இப்போ எனக்கு ஒரு நண்டு நண்பர் கிடச்சிருக்கு, அதுக்கிட்ட பேசி நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன், நீ நானும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது அந்த குட்டி நரிகிட்ட. குட்டி நரியும் ரொம்ப ஹாப்பியாகிடுதா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நரி குட்டி நரியை அழைச்சிக்கிட்டு போகுது அந்த நண்டுகிட்ட. அது வலையிலேருந்து நண்டு எட்டி பார்க்குது. எட்டி பார்த்துட்டு என்ன நரியாரே அப்படின்னு கேட்குது. உடனே நரியும் நல்லா இருக்கீங்களா, இது என்னோட பையன் குட்டி நரி அப்படின்னு சொல்லுது. உங்களோட பையன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அந்த நண்டு சொல்லுது. சரி வரேன் நண்டு நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு நரி குட்டி நரியை கூட்டிகிட்டு போயிடுது. குட்டி நரி உடனே தன்னோட தந்தைகிட்ட கேட்குது, ஏன்பா அந்த நண்டை எனக்கு பிடிச்சி கொடுக்கல, அந்த நண்டு பார்க்கறதுக்கே கொழுன்னு இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த குட்டி நரி தன்னோட தந்தை நரிகிட்ட சொல்லுது. இரு அவசரப்படாத, இப்பதானே அது நம்ம கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குது, நல்லா போக போக அது நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகு நான் அதை உனக்கு பிடிச்சி தந்துடுறேன், சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. மறுநாள் அந்த நண்டு குளத்துல நம்ம ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு போகுது. அப்ப அந்த பக்கமா குட்டி நரி போகுது. உடனே நண்டு அந்த குட்டி நரியை கூப்பிடலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு கூப்பிடாம அமைதியா இருந்து அதோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வாட்ச் பண்ணுது, என்ன பண்ணுது அப்படின்னு. குட்டி நரி என்ன பண்ணுதுன்னா, மெதுவாக அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு தன்னோட வாழை போய் அந்த நண்டோட வலைக்குள்ள விடுது. பட் அங்கே நண்டு இல்லை. ஸோ மிகுந்த ஏமாற்றம் அடைஞ்சு சேடாக போகுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நண்டு நல்ல வேளை நம்ம அதை கூப்பிடலை, இல்லாட்டி நம்மளை அதை சாப்பிட்ருக்கோம், ஓ இதுதான் உங்களோட பிளானா, நம்ம நல்லெண்ணத்தோடு நட்பு கொண்டா இது நம்மளுக்கு கெட்டெண்ணம் நினைக்குது, ஸோ மறுநாள் வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அது வலைக்கு போகுது. மறுநாள் அதே மாதிரி நரியும் குட்டி நரியும் வருது. நண்டு நண்பரே அப்படின்னு கூப்பிடுது. உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு நரி. உடனே இந்த நண்டு, உங்களோட சூழ்ச்சி வலையில சிக்காம நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நரிக்கு உடனே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்றீங்க நண்டு நண்பரே அப்படின்னு கேட்குது. நான் நேற்று உன்னோட குட்டி நரி பண்ண ஆக்டிவிட்டிஸ்லாம் வாட்ச் பண்ணேன், நீங்கள் எனக்கே துரோகம் நினச்சிட்டீங்க, நான் வலையை இருமடங்கு ஆக்கிட்டேன், இன்னமும் உங்களோட வாழை உலர்க்க விட்டீங்க, துண்டு துண்டாக நறுக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிகுந்த கோபத்தோட ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த நரியும் குட்டி நரியும் அவசரப்பட்டதன் விளைவா மிகுந்த ஏமாற்றம் அடைஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுது. ஸோ ஃபைனலி த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதாவது பொறுமையோட செயல்பட்ட அந்த நண்டு உயிர் பிழைச்சிருச்சு. ஆனா அவசரப்பட்ட அந்த குட்டி நரிக்கு கிடைக்க வேண்டிய நண்டு கறி கிடைக்காமலே போயிடுச்சு. ஸோ நாமளும் பொறுமையா இருப்போம், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.